வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருவண்ணாமலையில் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் 27 முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள். திருவண்ணாமலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நிர்வகிக்கப்படும் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன தீர்த்தகுட நன்னீராட்டு பெருவிழா எனும் மகா கும்பாபிஷேக விழா வரும் 27ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி திங்கட்கிழமை வரை நடைபெற உள்ளது. இது குறித்து அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மிராசு அர்ச்சகர் இளவரசு பட்டம் சிவகாம ரத்தினம் சிவஸ்ரீ டாக்டர் PT ரமேஷ் குருக்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கும்பாபிஷேக விழாவின் தொடக்கமாக 27/8/2026 வியாழக்கிழமை கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. தொடர்ந்து யாகசாலையில் முருகப்பெருமான் எழுந்தருள செய்து யாகசாலை பூஜைகள் மற்றும் பல்வேறு வேத சடங்குகள் நடைபெற உள்ளன. 28/8/2026 வெள்ளிக்கிழமை, 29/8/2026 சனிக்கிழமை, 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களிலும் யாகசாலை பூஜைகள், 6 கால யாக பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. 31/8/2026 திங்கட்கிழமை கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அண்ணாமலையார் திருக்கோவிலில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறப்புமிக்க திருத்தலமாக இக்குமர கோவில் விளங்கி வருகிறது. மேலும் அண்ணாமலையாரின் திருக்கல்யாணம் நடைபெறும் போது அம்மன் வீட்டார் சார்பில் தொண்டை மண்டல வேளாளர் சமூகத்தினர் சீர்வரிசை எடுத்துச் செல்லும் சிறப்பும் இத்திருக்கோவிலுக்கு உண்டு. அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க திருக்கோவிலுக்கு தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பது பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதோஷ நாளில் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டால் 15 நாட்கள் கோவிலுக்கு சென்ற பலனும், சிவராத்திரி நாளில் திருக்கோவிலில் தரிசனம் செய்தால் 1 மாதம் கோவிலுக்கு சென்ற பலனும், மகா சிவராத்திரி விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்தால் 1 வருடம் கோவிலுக்கு சென்ற பலனும் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். அதேபோல் கும்பாபிஷேக நிகழ்வை நேரில் கண்டு தரிசனம் செய்தால் 12 ஆண்டுகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்ற சிறப்பும் உள்ளது. எனவே இந்த அரிய கும்பாபிஷேக விழாவில் அனைத்து பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என PT ரமேஷ் குருக்கள் அழைப்பு விடுத்தார். 27/8/2026 முதல் 31/8/2026 வரை நடைபெறும் இவ்விழாவில் பக்தர்கள் அனைவரும் பங்கேற்று யாகசாலை பூஜைகள் மற்றும் மகா கும்பாபிஷேகத்தை தரிசித்து அருள் பெறுமாறு கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவாமியை தரிசித்தால் ஒரு வருட பலன். ஆனால் இந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளித்தோம் என்றால் 12 வருடங்கள் நாம் இடைவிடாது கோவிலுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட இப்பெரு முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேக வைபவத்திலே கலந்து கொண்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பாத்திரத்துக்கு ஆளாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதையே. மெய்யன்பர்களே, விவசாய வேலை செய்கின்ற உழவர் பெருங்குடி மக்களின் உன்னதமான திருத்தி குமரக்கோவில் தெருவில் தொழுதும் சுவைக்காது ஊதும் சுவைக்கும் உயர் வேளாண் குடி பெருமக்களால் பராமரிக்கப்படுகின்ற இத்திருக்கோவிலிலே கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இக்கும்பாபிஷேகத்தை சிவஸ்ரீ PT ரமேஷ் குருக்கள் முன்னில் நடத்தி கொடுக்கிறார். அது எங்கள் நற்பலன் என்று நினைக்கின்றேன். இந்த கோவிலிலே வருடத்திற்கு 1 முறை அண்ணாமலையார் எழுந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் எந்த திருக்கோவிலுக்கும் அண்ணாமலையார் செல்வதில்லை, இந்த கோவிலுக்கு மட்டும்தான் வருகிறார். தை மாதம் 2ஆம் நாள் மகாபிஷேகம் இரவு திருவுடல் முடிஞ்சு இங்க மகாபிஷேகம் நடைபெறும். பங்குனி உத்திரம் முடிஞ்ச 5ஆம் நாள் பாலிகை விடுகின்ற மஞ்சள் நீராட்டு மண்டகப்படி நடைபெறும். இது 2க்கும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் இங்கு எழுந்தெழி எல்லோருக்கும் காட்சி கொடுப்பார்கள். அந்த வைபவம் நடக்கின்ற இத்திருக்கோவிலிலே இம்மாபெரும் கும்பாபிஷேக விழா வருகிற 14ஆம் தேதி 31/8/2026 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 9:30 மணிக்குள்ளாக நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து அழகனாகிய முருகப்பெருமானின் திருவிழை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குருவாய் வருவாய் அருள்வாய் கூட என்று அழகியநாதர் பாடியவாறு முருகப்பெருமான் எல்லோருக்கும் குருவாய் வந்து எல்லா நலன்களையும் நற்பலன்களையும் நல்ல வரங்களையும் தந்தருள வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று எங்கள் கோவில் சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் எங்கள் தெரு மக்களின் சார்பாகவும் உங்களை வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அவ்வளவுதானே